ಸಣ್ಣ ಸಲುಗೆ ಕಣ್ಣಲಿಲ್ಲ ಯಾರೋ ಯಾರಿವ ನನ್ನ ಕಡೆಗೂ ನೋಡುತ್ತಿಲ್ಲ யாரோ யாரிவா. வணக்கம் வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் பிரதீப். இது சென்னைக்காரன் தமிழ் பாட்காஸ்ட். வாரம் ஒரு சினிமா பகுதியில் இப்போ நம்ம 15வது எபிசோடில் இருக்கோம். இந்த எபிசோடு ஒரு விதத்தில் ரொம்ப ஸ்பெஷலான எபிசோட். ஏன்னா நம்ம சென்னைக்காரன் பாட்காஸ்ட்டில் வந்துட்டு பெண்களில் விருந்தினர்களாக அவ்வளோவா கூப்பிட்டதில்லை. இது வரைக்கும் ஸ்டூடியோ ஜிப்லி எபிசோடில் மட்டும் நம்ம ராஜதிலகம் ஒரு விருந்தினராக பங்கேற்றாங்க. இந்த எபிசோடில் 2 கெஸ்ட் கூப்பிட்ருக்கோம், 2 பேருமே பெண்கள். அண்ட் இந்த வாரம் நம்ம தேர்ந்தெடுத்திருக்க படமும் பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணை சுற்றி நடக்கக்கூடிய திரைப்படம். 2018 மன்சூரே அப்படின்ற ஒரு இயக்குனரால் எழுதி இயக்கப்பட்ட நாத்திச்சாரமி அப்படின்ற கன்னட படத்தை பற்றி தான் இந்த வாரம் நம்ம பேச போகிறோம். நம்மளோட இணைஞ்சிருக்க விருந்தினர்களில் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று மேகா காவேரி. இவங்க த நியூஸ் மினிட் ஆன்லைன் நியூஸ் பேப்பரில் ஒரு ஜேர்னலிஸ்டாக இருக்காங்க. இன்னொரு விருந்தினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாய்பிரியா. இவங்க ஒரு சிஏ ஆஸ்பிரண்ட்டாக இருக்காங்க. இவங்களோட பேசுகிறப்போ இந்த படம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொன்னாங்க. ஆனால் இவங்க 2 பேரும் முக்கியமாக சொன்ன ஒரு விஷயம் இந்த படம் ஒரே ஒரு விஷயத்தை நோக்கி மட்டும்தான் போச்சு. அதை சுற்றி இருக்கிற வேறு சில பிரச்சனைகளை இந்த படம் அணுகவே இல்லை, இந்த படம் ஒழுங்காக பேசவே இல்லை அப்படின்ற மாதிரி 2 பேருமே ஃபீல் பண்ணாங்க. இந்த படம் எதை பற்றி பேசுது? ஏற்கனவே இந்த படம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா தொடர்ந்து இந்த பாட்காஸ்ட் எபிசோட கேட்கலாம். ஒருவேளை நீங்கள் இந்த படத்தை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பாட்காஸ்ட் நீங்கள் கேட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். வாங்க அவங்களோட பேசுவோம். ஹாய் சாய் அண்ட் ஹாய் மேகா, எப்படி இருக்கீங்க? ஓ, நல்லா இருக்கும். சூப்பர். நீ எப்படி இருக்க? இருக்கேன், ஏதோ இருக்கேன். Yeah, third lockdown, how is it treating you? Pretty good. ஆனா one thing I feel is இப்போதான் சீரியஸ் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இப்போ they want to open everything. அதுதான் என்னால் ஒத்துக்கவே முடியல. ஓகே. இன்னொரு பக்கம் ஆபீஸ்க்கு வர சொல்லிடுவாங்களா அப்படின்னு பயமாவும் இருக்கு. அவனுக்கு அவன் பிரச்சனைன்ற ரேஞ்சிலேயே பேசிட்டு இருக்கேன். Fair point. இந்த வாரம் we decided to watch Kannada movie Nathicharami. இந்த மூவி நிறைய பேர் they said it is a very good movie. நானும் இந்த படம் பார்க்கல, பட் I stumbled upon this movie. அந்த ஒன்லைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ I thought you and Saipriya will really love the movie. அதனால I chose this and hope you guys like the movie. ஸ்டார்ட் பண்றதுக்கு ஸோ மேகா just give me one line of that movie, like ஒரு சினாப்சிஸ் மாதிரி சொல்ல, if you don't mind. Okay, so as far as I understood the movie, என்னன்னா a lady is widowed and it's been 3 years but she's still struggling to move past it. So அது எப்படி காட்டுறாங்கன்னா, they have specific scenes in the movie in which அதை வெளிப்படையா சொல்றாங்க. அதாவது she's struggling to move on அப்படின்றது. அதுக்கப்புறம் she's exploring, she feels that emptiness in the physical intimacy that comes with the marriage, and hence she's trying to she's basically trying to fill that gap somehow, but she's exploring her options அப்படிங்கிற மாதிரி இருந்தது. and அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது she's also encountered with this dilemma. Dilemma between loyalty, that is we loved a person to bits and some unfortunate incident happened, அதனால அவர் இறந்துட்டாரு. it's unfortunate, and இறந்ததுக்கு அப்புறம் நம்ம அவருக்கு லாயலா இருக்கணுமா, இல்ல நம்ம இப்போ நம்மளோட பிளஷர்ஸ் நம்மளோட டிசைர்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு நம்ம மூவ் ஆன் பண்ணினா will it be construed as loyalty? நம்ம அவருக்கு பண்ற துரோகமா இருக்குமான்ற மாதிரி ஒரு moral dilemma-ன்னு வச்சுக்கோமே. So she's faced with that kind of dilemma and she's trying to address those things. One liner enna, a lady is openly asking for her sexual desires to be met. So and the one line how people around her and the society around her looks and how she is battling it out. That is what I thought the movie's movie is all about. Okay. So Sai, இந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் what were your thoughts after watching the movie, after completing the movie? My first thought was Shruthi Hariharan has delivered this phenomenal performance. Like அவங்களோட ஆக்டிங் தான் எனக்கு
ஃபர்ஸ்ட்டாக ஒரு இம்பேக்டாக இருந்தது. எல்லா சீன்லையும் டயலாக்ஸ் இருக்காத சீனில் ஸ்பெசிஃபிக்கலி அவங்க வந்து இதை பர்சனலாக அண்டர்கோ பண்ணியிருக்காங்களா அப்படின்றது ஐ டோன்ட் நோ. பட் ஷீ ஹாஸ் போர்ட்ரேட் கிரீஃப், ஷீ ஹாஸ் போர்ட்ரேட் வாண்டிங் and she has portrayed battling with the society like perfectly, understated ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க. So that was the first thing. And second was I did have some கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்தது, இது பண்ணியிருக்கலாமே, அது இன்னும் இருந்திருக்கலாமே அப்படின்னு இருந்தது. பட் அதையும் தாண்டி இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான படம், ரொம்ப நல்ல படம், முக்கியமான படம்ன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு ஃபர்ஸ்ட். ஓகே ஓகே. ஸோ அதே மாதிரி ஐ மீன் சாரி டு கட் யூ இன், பட் ரீசெண்டாக வந்து இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஒரு ஒப்பீனியன் மாதிரி பார்க்கலாம் அப்படின்றப்போ ஃபிலிம் கம்பேனியனில் அந்த படத்தோட ரிவ்யூ வந்து கார்த்திக் கேரமிலுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் எழுதியிருந்தார். ஸோ அதில் அவர் மென்ஷன் பண்ணியிருந்த ஒரு விஷயம் வந்துட்டு கன்னடா சினிமாவில் வந்து பார்ட்டியார்க்கியை வந்து இது வரைக்கும் கொஸ்டின் பண்ண மாதிரியான படங்கள் எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாரு. படிச்சேன், எனக்கு கன்னடா மூவிஸ் பத்தி எனக்கு அவ்வளவா தெரியாது. ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் தி வெரி ஃபர்ஸ்ட் மூவிஸ் ஐ வாட்ச்ட். ஈவன் அந்த கான்டெக்ட்ல இருந்து நம்ம எடுத்துட்டு பார்த்தா கூட இந்தியன் சினிமா as a whole also does not have that many good movies. எஸ்பெஷலி இந்த பிளாட் வந்துட்டு நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்தது தான், லிட்ரேச்சர்ல இருக்கட்டும் சினிமால இருக்கட்டும் நிறைய நம்ம பார்த்தது. ஆனா எப்பவுமே ஒரு அந்த த மேனோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து தான் இருக்கும். ஆனா இப்போ நம்ம கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி தி அதர் வுமன் பெர்ஸ்பெக்டிவ் பார்க்கறோம் இந்த படத்தை. கரெக்ட். ஆனா அதே மாதிரி இதுல இன்னொரு ஐரனி வந்து பார்த்தனா இட் வாஸ் ரிட்டன் பை a man, it was directed by a man. So அந்த ஆஸ்பெக்ட்ல வந்துட்டு I wanted to ask both of you, how did you feel it was handled? ஏன்னா யூஸ்வலா வந்து நம்ம இந்தியன் சினிமா இல்ல எந்த லாங்குவேஜ் மூவிஸை எடுத்துக்கிட்டாலும் ஒரு மேல் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ஃபீமேல் கேரக்டர்ஸ் எழுதுறப்போ அந்த மேல் வந்து என்ன ஒன்று வந்து ஃபேண்டசியாக இருக்கும், இல்லை அப்படின்னா ஒரு ஐடியல் விமனா இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு போர்ட்ரேயலாக இருக்கும் இல்லையா? ஆனால் இந்த படத்தில் வந்துட்டு ஐ ஃபெல்ட் இட் இஸ் நியர் பர்ஃபெக்ட். பட் நீங்கள் ரெண்டு பேரும் ஹவு டிட் யூ ஃபீல்? வெதர் அதாவது கரெக்டாக போர்ட்ரே பண்ணியிருக்காங்கன்னு ஃபீல் பண்ணுறீங்களா, இல்லை இதுலேயும் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அந்த நிட்டிகிரிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? ஸோ ஐ வில் ஸ்டார்ட் வித் மேகா. Okay, so look, I don't watch a lot of movies, but from whatever I watched quite a bit of movies directed by women, written by women, for women, stuff like that. அப்படி பார்க்கும்போது I felt this movie was quite natural. Okay, அதாவது அவங்க இந்த டப்புன்னு இப்போ எனக்கு என்ன ஆஸ்பெக்ட்ஸ் ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா, இப்போ she's hesitating. One portion was where அவங்க வந்து இந்த when her interest is slowly moving away from her dead husband onto somebody else, அது வந்து அந்த பூவை வந்து பார்க் பெஞ்ச்ல மறந்து வச்சுட்டு போறாங்க. It can happen to anybody, okay, and it is a very normal thing. அது எனக்கு ரொம்ப யதார்த்தமா பட்டுச்சு. அதே மாதிரி when she is battling that dilemma out, asking Suresh if he would fulfill her sexual desires, அது வந்து டபக்குன்னு வாட்ஸ்அப்ல கேட்டுறாங்க, because she doesn't know how to talk it over. வேர்ட்ஸ்ல போட தெரியல, ஆடியோ வைஸா பண்ண தெரியல. அதை வந்து டெக்ஸ்ட் அனுப்புறாங்க. அது வந்து நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு பாயிண்ட் இன் டைம் இன் அவர் லைஃப் நம்ம அதை பண்ணிருப்போம் கண்டிப்பா. அதாவது ஒரு ஃப்ரெண்டா இருக்கட்டும், ஒரு பாய் ஃப்ரெண்டா இருக்கட்டும், ஹஸ்பண்ட் ஒய்ஃப், ஹூஎவர் இட் இஸ், நம்ம வார்த்தையால சொல்ல தயங்குறத வந்து நம்ம ஈஸியா மெசேஜ் பண்ணிடுவோம். மெசேஜ் பண்றதுக்கு முன்னாடி அந்த ஒரு டைலமா இருக்கும், அதுக்கப்புறம் அது முடிச்சுட்டு ஒரு ஆங்ஸைட்டி, எப்படி அதை பர்சீவ் பண்ணுவாங்க, அதுக்கு எப்போ ரிப்ளை வரும். ஸோ அது வந்து ரொம்ப யதார்த்தமா காமிச்ச மாதிரி இருந்தது. ஸோ ஐ திங்க் இட் வாஸ் கைண்ட் ஆஃப் ஓகே. பட் நிட்டிகிரிட்டிஸ்ன்னு பார்த்தா அதுவும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லைக் ஐ ஆனஸ்ட்லி ஃபெல்ட் தட் மாமா கேரக்டர் வாஸ் அன்னெசரி தேர். மதர் புஷிங் ஃபார் a second marriage, and என்னோட கூட பிறந்தவன் வந்து கல்யாணம் பண்ணி கோத்திக்கிட்டான். I felt that mama, showing the mama and how he is a lecherous, mention of his lechery, whatever it is, that was kind of, it didn't add any value to the storyங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் சொன்ன மாதிரி இது லூஸ் எண்ட்ஸ். இப்போ இவளோட அந்த செக்ஷுவல் டிசையர்ஸ் அந்த ஆஸ்பெக்ட் அட்ரஸ் பண்ணிட்டாரு டைரக்டர். பட் தென் வாட் ஹேப்பன்ஸ் டு தி அதர் மேரேஜ், தட் இஸ் இன்ஃபிடெலிட்டி. வாட் ஹஸ் ஹேப்பன்ட் இன் தட் ஹவுஸ் இஸ் அடல்ட்ரி நவ் இல்லையா? அதாவது வைஃப் கிட்ட சொல்லாம இவர் வெளியே போய் இன்னொரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறாரு, பி இட் ஃப்ரெண்ட், பி இட் ஹூவர் இட் இஸ். ஸோ அங்க ஒரு அடல்ட்ரி நடந்திருக்கு. அதை வந்து அவங்க எப்படி ரிசால்வ் பண்றாங்க? ஜஸ்ட் பிகாஸ் ஹி கம்ஸ் அண்ட் ஹக்ஸ் ஹிஸ் வைஃப்
like showing us that maybe நான் வந்து உன்னோட அருமையை உடந்துட்டேன் இல்லைன்னா I regret doing that அந்த மாதிரி ஒரு சென்ஸ் ஆஃப் இது கிரியேட் பண்ணினாலும் how is it going to be addressed? Is he finally going to respect his own wife? Is he going to finally address whatever his wife was feeling lacking in their sexual life? அந்த ஆஸ்பெக்ட் எனக்கு கொஞ்சம் அட்ரஸ் பண்ணினா கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்குமோன்னு தோணுது. பட் ஐ டோன்ட் நோ. ஐ மீன் அவங்க இந்த ஒரே ஒரு சிங்கிள் ஸ்டோரி லைன்ல ஸ்டிக் பண்ணது கூட ஒரு விதத்துல பெட்டர் தான். இல்லைன்னா அது போய்கிட்டே இருக்கும், ஒரு எண்ட்லெஸ்ஸா போயிட்டே இருக்கும். ஒரு 4-5 விஷயம், ஏன்னா இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தோட நிறைய விஷயம் அட்டாச் ஆயிருக்கு இல்லையா? ஐ மீன் we can the griefன்ற ஒரு விஷயம் we can take it, and mental wellness அப்படின்ற ஒரு ஆங்கிளையும் நம்ம எடுத்துக்கலாம், ஃபெமினிசம் ஒரு ஆங்கிள் எடுத்துக்கலாம், அடல்ட்ரின்னு ஒரு ஆங்கிள் எடுத்துக்கலாம், அண்ட் தேர் ஆர் சோ மெனி அதர் ஆங்கிள்ஸ். பட் நீங்கள் 2 பேருமே சொன்ன மாதிரி இட் இஸ் குட் தட் டிரெக்டர் ஸ்டக் டு ஒன் சிங்கிள் திங் அண்ட் ஹி டிட் அ ஃபைன் ஜாப் இன் டூயிங் தட். அப்படின்னு வெரி குட் ஜாப் ஆக்சுவலி. ஏன்னா அது வந்து அவ்வளோ it is not something that is very easy to convey through visuals. Griefன்றது it is not very easy, especially silent grief. when அதுல அவங்க ஒரு லைன் சொல்லுவாங்க என்னன்னா, மகேஷ் was not just her husband. அவங்க வீட்டெல்லாம் அப்போஸ் பண்ணி வீட்டுக்கு வெளியே they walked out to get married to each other போது மகேஷ் was her husband, her best friend, her father, her mother எல்லாமே அவங்க சொல்றாங்க இல்லையா? ஸோ அப்படி ஒரு ஆள் போறப்போ யூஸ்வலி in conventional relationship networks it will only be that the mind and the soul is seeking replacement for 1%, but இங்க அப்படி கிடையாது. it is more than 1% இல்லையா? so the silent அந்த ஒரு grief-ஐ convey பண்றது definitely not an easy job, but director has done a brilliant work doing that and I felt. Okay. ஸோ அதே மாதிரி மெகா நீ சொன்ன ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு எனக்கும் ஐ ஹேட் அ டைலமா, பட் சாயோட ஒப்பீனியன் வந்து கேட்டுட்டு ஐ வில் கம் பேக் டு தட். ஸோ சாய், அகெயின் நான் சேம் கொஸ்டின், பட் யா, நீ என்ன ஃபீல் பண்ண? what did you feel about the movie? or how did you feel that director மேல் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து விமன் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணாங்கன்னு நீ ஃபீல் பண்ண? ஸோ அந்த ஸ்பெசிஃபிக்கா அந்த பாயிண்ட்ன்ற சொல்றச்சு ப்ரோ அப்படின்னு எனக்கு பட்டது வந்து என்னன்னா, ஒரு உமனோட வல்னரபிலிட்டியை வந்து நல்லா காமிச்சிருந்தாங்க. லைக் ஸ்பெசிஃபிக்கா நான் சொல்ற சில சீன்ஸ் வந்துட்டு அவளோட ஆஃபீஸ்ல அவளோட கிரீஃப் பத்தி ஃப்ராங்கா இருக்கா, ஆனா அவ வீட்டுக்கு வந்து ஒரு பையனை கூட்டிட்டு வரான்றச்சு அந்த வல்னரபிலிட்டி வந்துட்டு இது அகைன் நான் இன்னொரு ரிவ்யூல படிச்சேன், அது ரொம்ப அழகா போட்டிருந்தாங்க. her vulnerability was not a performance that she put on அப்படின்னு அதை வந்து ரொம்ப நேச்சுரலா காமிச்சிருந்தாங்க. அந்த கிரீஃபோட கூடின ஒரு வல்னரபிலிட்டி அது வந்துட்டு எனக்கு ஒன்றும் எக்ஸாஜுரேட்டடா தெரியல. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி ஒரு மேன் வந்து ஒரு உமனை பத்தி உமன் கேரக்டர் எழுதுறச்சேவோ காமிக்கிறச்சேவோ அந்த டிஸ்கிரிபன்சிஸ் வந்து இருக்கும். ஆனா இந்த வல்னரபிலிட்டி வந்து எனக்கு எக்ஸாஜுரேட்டடா படல. பட் அந்த ஆன் த ஃபிளிப் சைடு எனக்கு கார்னு வந்து பட்டது சுரேஷோட அந்த ஒய்ஃப் கேரக்டர்ல எனக்கு சில எக்ஸாஜரேஷன்ஸ் மாதிரி இருந்தது. லைக் ஃபார் இன்ஸ்டன்ஸ் when she does not get fulfillment, அவளோட செக்ஷுவல் லைஃப்ல வந்து அவங்களுக்கு ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்கிறன்றச்சே அவங்க she like cries and she like sighs all the time, and கடைசியில கூட when he hugs her she like gets really overwhelmed and it's like a very physical thing. I felt like that was too exaggerated and I didn't kind of fit well with the rest of the movieன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா நம்ம இந்த சைட்ல கௌரியோட ரியாக்ஷன்ஸ் பாக்குறச்சே எல்லாமே சட்டிலிட்டி, அதே மாதிரி சுரேஷ் பாக்குறச்சே அதுவும் சட்டிலா இருக்கு. ஆனா இவங்களோட கேரக்டர் வரச்சே மட்டும் நிறைய சில இதெல்லாம் ரொம்ப பிசிக்கலா எக்ஸாஜரேட்டட் கியூஸ் வச்சு காமிச்ச மாதிரி எனக்கு தோணுச்சு. ஓகே, ஒரு நல்ல பாயிண்ட் சாய். எனக்கு ரியல் லைஃப் இன்சிடென்ட்டோட கோட் பண்ண ஐ மீன் அனக்டோட் கொடுக்கணும்னு விருப்பம் இல்லை, பட் அந்த மாதிரியான கேரக்டர்ஸ் ஆர் தேர். ஏன்னா நீ நல்லா நோட் பண்ணி பார்த்தேன்னா சுரேஷ் அவங்க ஒய்ஃபை வந்து சரியாக ட்ரீட் பண்ணாததுக்கு முக்கியமான காரணம் ஷீ இஸ் அ வில்லேஜ் கேர்ள், வெல் எஜுகேட்டட் வில்லேஜ் கேர்ள். அதை வந்து ஒவ்வொரு பாயிண்ட்லையுமே வந்து குத்தி காட்டிகிட்டே இருப்பாள். ஸோ நான் வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா, ஒரு ஆங்கிள் என்ன யோசிச்சேன்னா, சுரேஷை விட அதிகமாக படிச்சதுனால அவன் குத்தி காட்டுறானா, அவனோட ஈகோ வந்துட்டு தடுக்குதா அப்படின்னு காட்டுறப்போ ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு அந்த சரக்கு அடிக்கிற சீன்ல வந்து சுரேஷ் வந்து அவரோட கலீக் கிட்ட வந்து கன்வே பண்ணுவார். ஸோ அப்போதான் நான் ரியலைஸ் பண்ணேன், ஓகே இது வந்து விருப்பப்பட்டு பண்ணிக்கிட்ட கல்யாணம் இல்லை அப்படின்றது அப்போ ரியலைஸ் பண்ணேன். And I also have a point related to that.
இந்த ஐ திங்க் இந்த ஓவர்வெல்ம்டா இருக்கிறதெல்லாம் காட்டும் போது ஸ்லைட்டா எக்ஸாஜரேட்டடா பட்டுது. இட் குட் ஆல்சோ பி பிகாஸ் ஆஃப் திஸ், பிகாஸ் இவங்களே சட்டலா காமிச்சிங்கன்னா ஐ திங்க் த மூவி வுட் ஹவ் பின் லாங்கர். Okay, and because of the somber mood of the movie, I don't think it could have worked any longer. Okay, so I think and oru adu na closure nu solla maten, but considering that as the available closure, I think அதுக்காக தான் வந்து அங்க அவ வந்து ஓவர்வெல்ம்டா இருக்கிற மாதிரி ஒரு ஒரு லைன் வச்சிருக்காங்களோன்னு கூட எனக்கு தோணுச்சு. பிகாஸ் அதர்வைஸ் இட் வில் அகைன் go on and you know she'll be sad and then he'll be sad and I don't know. ஸோ சுரேஷோட ஒய்ஃப் சுமா கேரக்டரும் வந்து நம்ம இந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். இப்போ இஃப் ஸ்ருதி ரெப்ரசன்ட் அ மாடர்ன் விமன், சும்மா வந்துட்டு வி கேன் டேக் அஸ் அ நம்ம சின்ன இந்த இன்டாக்ட்ரினேட் பண்ணி, அதாவது புருஷன் என்னதான் இருந்தாலும் கல்லானாலும் கணவன் புல்லனாலும் புருஷன்னு சொல்ற அந்த விஷயத்த வந்துட்டு கேரி பண்ற ஒரு கேரக்டரா போர்ட்ரே பண்ண நினைச்சிருக்காங்களோ என்னமோ. ஐ மீன் அப்படி கூட இருக்கலாம். could be like கான்ட்ராஸ்டிங்கா காட்டணும்னு கூட காமிச்சிருக்கா. எனக்கு ஆக்சுவலா படம் பார்க்கும்போது என்ன தெரியுமா தோணுச்சு, சுரேஷ் is actually kind of attracted to Shruthi Hariharan's character because she is a contrast to whatever he has at home. அதனாலயா கூட இருக்கலாம் தோணுச்சு. because she is outspoken, she is well dressed, you know, she knows how to carry herself. அதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு ஃப்ளரிஷிங் கரியர் இருக்கு. தினமும் she takes time out to exercise in the park which he sees every day. So அதெல்லாம் வந்து பார்க்கும்போது maybe Suresh got attracted because these are not the things that he sees in his own house. So it could also be because of that. நீங்க சொன்ன பாயிண்டோட ஒரு எக்ஸ்டென்ஷன் அதாவது வைஃப் நல்லா படிச்சவங்க, பட் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அவங்க வந்து அவங்களோட ட்ரீம்ஸ் ஆம்பிஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து மறந்துட்டு ஹஸ்பண்டோட இருக்கணும், ஹஸ்பண்டுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு லைஃப் அவங்க அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. பட் சுரேஷ் வந்து other he doesn't recognize like many men around us do. He doesn't actively recognize it because he takes it for granted. And his eyes goes towards another woman who is very outspoken and very very assertive. Okay, comparatively assertive. Abdin kuda enak thonuchu. So that was one contrasting line that I observed. Okay, yeah, sorry again. So okay, apart from that na kelvi apart from that nee vandu you wanted to discuss some other points, so yeah, please start that. With respect to the director or ellame whatever. So let's start with the director. So or con or pro sonna, but what are the other things you felt that could have been done better? And I think that I thought like after watching the movie was that the therapist was very very ineffective. I felt like the movie would have been 10 minutes long if she actually went to a good therapist and he was like, you know what, this is your problem, these are all the tools that you need to have, and you know actually had a session in his office instead of cooking or walking his dog when that was it was, I don't know, I mean I also felt that it was very unprofessional. Like a session cost like 2,000 rupees. Yeah, I mean adu vandu a lot of therapists as far as I know they kind of make the other person talk a lot. They don't talk so much. அவங்க வந்து ஒரே ஒரு கேள்வி கொளுத்தி மட்டும் போடுவாங்க. Right. They know which nerve to you know give a twinge to. So அதை மட்டும் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த தெரப்பி எடுக்கிறவங்க வந்து they kind of narrate their life, they look into their life and see what has happened. So the talking largely comes from the person who is getting the therapy, not the one who is giving it. இங்க வந்து எனக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. டக்குன்னு ஒரு நாளைக்கு வந்து that's all, this will be our last session அப்படிங்கறாரு. எனக்கு பகீன் ஆயிருச்சு. அடேங்கடா. Okay, what சினிமாட்டிக்கா நல்லா இருந்தது, பட் அந்த ப்ரொஃபஷனுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கு. லைக் தெரபிஸ்ட் ஆஃபீஸ்னு you have certain rules as to how you have to maintain it. There are certain rules, like if a therapist wants to take their session out of the office, there are lot of rules for that. They need to be considering a lot of things. இது சினிமாட்டிக்கா படத்துல பாக்குறதுக்கு வேணா this cool hippie therapist is giving me life advice through metaphors in nature, but I guess but that doesn't work in real life. Yeah, it was like how friends talk to each other, just like those pep talk and you know, yeah, அந்த மாதிரி இருந்தது. எனக்கு லைட்டா கொஞ்சம் அன்ப்ரொஃபஷனலா தான் இருந்தது.
ஓகே. And I really felt bad when she met with her father-in-law, and she really wanted to talk to someone, but then her therapist already told bye to her, so she had nowhere to go. Yeah. யா கரெக்ட். அந்த அந்த ஃபாதர் இன் லா பாயிண்ட் வந்து நான் அட்ரஸ் பண்ணணும். பட் நான் என்ன ஃபீல் பண்ணேன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ ஐ மீன் ஜஸ்ட் த்ரோ இன் யுவர் ஒப்பீனியன்ஸ் சாய்ப்ரியா அண்ட் மேகா. Yeah. நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, அது வரைக்கும் வந்து பார்க்காத, ஐ மீன் ஈவன் மகேஷ் இறந்ததுக்கப்புறம் வெறும் ஹாஸ்பிட்டலில் மட்டும் வந்து பார்த்துட்டு போகிற ஃபாதர் இன் லா திடீர்னு 3 வருஷம் கழிச்சு வீட்டுக்கு வர்றாரு, சம்மந்தமே இல்லாமல். பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது வந்துட்டு, அவர் வீட்டை விட்டு போனதுக்கப்புறம் அகெயின் ஷீ ஃபீல்ஸ் அது அகெயின் ஒரு மாரல் டைலமாக்குள்ளே போயிடுறாவ. தட்ஸ் வாட் ஐ ஃபெல்ட். அவர் குறிப்பிட்டு அவர் சொல்கிற டைலாக் வந்துட்டு இட் ஹிட்ஸ் அ நர்வ். ஸோ நம்ம அந்த பாட்ரியாரிக்கல் சொசைட்டிலேயே ஊறி போன ஒரு விஷயம். அவர் என்ன நினச்சிட்டு வந்திருக்கலாம் அப்படின்னா, ஓகே இவன் வந்துட்டு மகேஷ் செத்து போனதுக்கப்புறம் வேற எவனையா கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா, ஷீ வுடன்ட் ஹவ் யூனோ fulfill this memory or something, ஏதோ அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம். even it was prominent in one of the Hollywood series. ஒரு primary character, say Better Call Saul னு ஒரு சீரிஸ் இருக்கு. அதில் வந்துட்டு there is a primary character. அவர் வந்துட்டு takes care of his son's wife and kid. சன் வந்துட்டு இறந்துட்டுவார். ஸோ அப்போ ஒரு இந்த மாதிரி ஒரு குரூப் தெரப்பி நடக்கும் இல்லையா? ஸோ அந்த குரூப் தெரப்பி செஷனில் வந்துட்டு அந்த வயசானவரும் அவரோட மருமகளும் வந்து போறாங்க. அந்த மருமகன் வந்து சொல்றா, இப்போ வந்துட்டு நான் அவன் மூஞ்சி கூட எனக்கு மறந்து போச்சு அப்படின்ற மாதிரி சொல்றப்போ ஷீ இஸ் ட்ரைங் டு மூவ் ஆன். ஏன்னா ஷீ cannot keep holding on to the baggage இல்லையா? ஸோ ஷீ இஸ் ட்ரைங் டு மூவ் ஆன். அப்போ வந்துட்டு அந்த பையனோட அப்பா வந்துட்டு கோபப்படுறாரு. ஸோ ஐ மீன் விச் இஸ் இன்கிரைன் டு பேரண்டா இல்லை இட் இஸ் இன்கிரைன் டு பாட்ரியார்கியா அப்படின்றது எனக்கு சொல்ல தெரியல. பட் அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் நடந்ததுக்கப்புறம் அவளை ஒரு மாரல் டைலமாக்குள்ள புஷ் பண்ணணும் அப்படின்னு வச்ச சீன் மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். வாட் டு யூ ஃபீல் மேகா ஆர் சாய்? ஓகே, ஸோ எனக்கு வந்து இவன் மகேஷோட அப்பா வந்ததோட ரீசன் வந்து இட்ஸ் பிகாஸ் திஸ் லேடி ஹஸ் பீன் அவாய்டிங் ஹிஸ் கால்ஸ் அண்ட் ஹி ஹட் ஆல்ரெடி டோல்ட் தட் ஹி வாண்டட் டு ஸ்பீக் சம்திங் அபவுட் சம் ப்ராப்பர்ட்டி. So இவங்க வந்து கால் அவாய்ட் பண்ண he is getting pissed or annoyed or frustrated or whatever, so he is coming in person to check what's going on. அது ஒரு பக்கம். And he comes in and he sees that she is keeping the house good and like you said honoring his dead son's memory properly, like bringing flowers, putting a lot of photos and all those things. அண்ட் எனக்கு வந்து அது அவளை மாரல் டைலமால புஷ் பண்ண மாதிரி எனக்கு ஆனஸ்டா தோணலை. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இஃப் எனிதிங் இட் கேவ் ஹர் க்ளோஷர். யூனோ எனக்கு என்னமோ அது வந்து இவ்வளோ வருஷமா பேரண்ட்ஸ் அப்போஸ் பண்ணி இவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க. பெருசா போஸ்ட் பண்ற அளவுக்கு ரிலேஷன்ஷிப் கிடையாது 2 செட் ஆஃப் பேரண்ட்ஸோடையுமே. அப்படி இருக்கிறப்போ பையன் வந்து ஆக்சிடென்ட்ல இறந்துட்டானா, நீ சொன்ன மாதிரி அப்பா ஹாஸ்பிட்டல்ல வந்து பார்த்துட்டு போயிருக்காரு. ஸோ அவங்க மனசுக்குள்ள இப்ப இந்த 3 வருஷமா வந்து there is this unaddressed guilt. ஏன்னா ஹாஸ்பிட்டல்ல வந்து பார்த்தவர் பெருசா அந்த டைம்ல யாருமே பேசியிருக்க முடியாது அந்த ஒரு கிரீஃப் ஸ்ட்ரிக்கன் சிச்சுவேஷன்ல. ஸோ அதுக்கப்புறம் வந்து இவங்க 2 பேருக்குள்ள பேச்சுவார்த்தை நடந்திருக்கிற மாதிரியும் நமக்கு டீடைல்ஸ் எதுவும் இல்லாதனால let us assume that there has been nothing except for this call for discussing about property. அப்படி இருக்கிறப்ப there is a lot of guilt in her mind. Okay. Like இவ என்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுனாலதான் இப்படி ஆச்சுன்னு சொல்லுவாங்களோ, இல்ல what is his parents thinking அப்படின்ற மாதிரி கூட இருந்திருக்கலாம். ஸோ எனக்கு அந்த ஃபாதர் இன் லா வந்துட்டு போனது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் க்ளோஷர் மாதிரி எனக்கு தோணுச்சு. பிளஸ் தட் him saying that his son was not lucky enough to live a complete life with her அப்படின்னு சொன்னது கூட எனக்கு it somewhere it felt as it was a subtle form of an approval. Though late. Okay. Yeah, though late from that side அப்படின்னு தோணுச்சு. But I would have really enjoyed it more if the father-in-law had actively told her to move on. இதெல்லாம் பார்த்துட்டு if he had been அவரோட அந்த ஒரு unsettled nature actually frameல தெரிஞ்சது. He is not very happy that she is doing all these things. He is satisfied somewhere, but he is kind of disturbedங்கிற மாதிரி தோணுச்சு எனக்கு ஃப்ரேம்ல. என்ன இவ இன்னமும் இப்படியே இருக்கா அப்படிங்கிற மாதிரி. ஓகே, அவர் வந்து அந்த ஒரு ட்ரேட்டை வந்து வெளியே எடுத்துட்டு if he had actually told her that I appreciate you doing all these things, he was not lucky to be with you forever,
பட் ப்ளீஸ் மூவ் ஆன் அப்படின்றது கூட சொல்லியிருந்தா ஐ திங்க் ஸ்ருதிஸ் ஹீலிங் ப்ராசஸ் would have been more faster. ஓகே, ஸோ சாய். I actually agree with what you said, and to just add what I think as my perspective would be, he was also in a way ஏன்னா இவங்களுக்கு இப்போ அந்த 5 வருஷமா அவங்க கூட ரிலேஷன்ஷிப் இல்லைன்றச்சே, பேரண்ட்ஸ் கூட இல்லைன்றச்சே, the only way Shruthi, that is Gauri, would have had a relationship, Gauri, Mahesh and his parents would have had a relationship, or for 5 years their parents also did not have a relationship with their son. So by seeing all that, he was also mourning he got the chance to actually form a relationship with him. For and the 5 yearsல மிஸ் பண்ணது வந்து அவனுக்கு இந்த 3 வருஷம் கழிச்சு வந்த மாதிரி அவங்க அப்பாவுக்கு தோணி இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பட் அண்ட் another thing is, இவளுக்கும் கௌரிக்கும் வந்துட்டு இந்த 5 வருஷம் வந்துட்டு இல்லாத ரிலேஷன்ஷிப் இப்போ ஃபைனலி கிடைச்சிருக்கே, அந்த க்ளோஷர் கூட இருந்துக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நாட் ஜஸ்ட் தட் அந்த கில்ட்டு அதோட அதுக்கும் மேல எனக்கு வந்துட்டு அந்த இல்லாத ரிலேஷன்ஷிப் இப்போ வந்து கிடைச்ச ஒரு க்ளோஷர் இருந்த மாதிரி எனக்கு தோணுது. ஓகே ஓகே. ஸோ இந்த பாட்காஸ்டோட பார்ட் 1 முடிவுக்கு வருது. ஏன்னா நாங்கள் பேசிக்கிட்டே இருந்தோமா, கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கிட்ட போயிடுச்சு. ஸோ அதனால் 2 பார்ட்டை ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டேன். பார்ட் 1 முடிஞ்சது, பார்ட் 2 மோஸ்ட்லி நெக்ஸ்ட் வீக்கில் வந்துடும். வெயிட் ஃபார் த எபிசோட். அடுத்த படத்தை பற்றின எபிசோடு வந்து இன்னும் 2 வாரம் இருக்குது வர்றதுக்கு. இருந்தாலும் முன்னாடியே சொல்லிடுறேன், ஏன்னா ஒவ்வொரு தடவையும் டிஸ்க்ளைமர் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் படம் பார்த்தீங்களா பார்க்கலையான்னு தெரியாமல் உங்களை வந்து படம் பார்த்துட்டு வந்து கேளுங்க அப்படின்னா காண்ட் ஆவீங்க. கண்டிப்பாக எனக்கு ஐ ஃபீல் யூ. அதனால் என்ன யோசிச்சிருக்கேன் அப்படின்னா, இனிமேல் ஒவ்வொரு எபிசோட் முடிவுலேயும் அடுத்து என்ன படம் பற்றி பேச போகிறோம் அப்படின்றத நான் இன்ஃபார்ம் பண்ணிடலான் இருக்கேன். பார்ப்போம். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் கெஸ்ட் கூப்பிட்றதுனால மோஸ்ட்லி அவங்களுடைய சாய்ஸ் தான் வந்து நான் கொடுக்குறேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அடுத்த எபிசோட், அதாவது பார்ட் 2 இல்லாமல் அடுத்த எபிசோடு, அடுத்த படம் வந்துட்டு பெங்காலி படமாக இருக்க போகுது. ஹம்மி அப்படின்ற ஒரு படம். இது ஹாட்ஸ்டாரில் நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணி பார்க்கலாம். அடுத்த எபிசோட் பார்க்குறதுக்கு முன்னாடி படம் பார்த்துட்டு வந்து பாட்காஸ்ட் கேளுங்க. ஸோ தட் நீங்கள் எதுவுமே எந்த ஒரு விஷயம் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு ரிலேட் பண்ணிக்க மாதிரியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. வழக்கம் போல் கேட்டுக்கிறது தான். உங்களுக்கு இந்த எபிசோட் இல்லை இந்த பாட்காஸ்ட் சென்னைக்காரன் தமிழ் பாட்காஸ்ட் பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க. ஒரு 2-3 நல்ல வார்த்தை இருந்தால் அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். நல்லா இல்லை அப்படின்னா என்கிட்ட சொல்லுங்கள், நான் சரி பண்ணிக்கிறேன். சென்னைக்காரன் தமிழ் பாட்காஸ்ட் வந்து எல்லா ப்ரைமரி பாட்காஸ்ட் செயலிகள்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஸ்பாட்டிஃபை ஆகட்டும், கூகுள் பாட்காஸ்ட் ஆகட்டும், ஆப்பிள் பாட்காஸ்ட் ஆகட்டும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எங்கே வேணாலும் கேட்கலாம். நதிச்சாரமி பார்ட் 2ல் நான் மறுபடியும் உங்களோட பேச வரேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரதீப். இது சென்னைக்காரன் தமிழ் பாட்காஸ்ட். நன்றி, வணக்கம்.